அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். ஒரு இன்ஜினியரிங் அஸ்பரண்ட் அப்படின்னா எஸ்எஸ்என் அப்படிங்கிற காலேஜ் பேரை கேட்காம இருக்க முடியாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா முதல்ல அந்த காலேஜை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ்ல நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்று நம்மளால தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலிசமா இந்த எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் செயல்படுது. வாங்க அந்த எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தின முழுமையான டீடைல்ஸை நம்ம வீடியோல தெளிவா A to Z, ஏல இருந்து Z வரைக்கும் ஒரு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அந்த காலேஜை பத்தின முழுமையான தகவல்களை நம்ம உங்களுக்கு கொடுக்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்க அப்படின்னு சொன்னா இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் நிறைய போட போறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது பெஸ்ட் காலேஜ் இன் சென்னையா அப்படின்னு சொல்லி நம்மளோட தமிழில் இருக்கு. ஆனா சென்னையில மட்டும் கிடையாதுங்க. த்ரூ தமிழ்நாடு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்என் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதுக்காக அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த எஸ்எஸ்என் காலேஜ் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ தெரிஞ்சுக்கலாம். இது 1996ல ஸ்ரீ சிவநாடார் தொடங்கின ஒரு காலேஜ். 29 வருஷமா இவங்களுடைய சர்வீஸ் இந்த எஜுகேஷன்ல இருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் அப்படிங்கிறது 1315. முதல்ல ஏ அட்மிஷன் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கலாம். டிஎன்இஏல கவுன்சிலிங் மூலயமா டாப் ரேங்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் அது எஸ்எஸ்என் காலேஜ்னு சொல்லலாம். இது தனியா செப்பரேட்டா ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா வித் மெரிட் ஸ்காலர்ஷிப்னு இருக்கு. சோ அதனோட டீடைல்ஸ் என்ன அப்படின்னம்னா, அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலயமா 65% மாணவர்கள் போவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு, என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்றதையும் நம்மள டீடைல்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி என்னென்ன ஃபீஸ், எவ்வளவு ஃபீஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். இதுல முக்கியமான ஒரு விஷயமா நோட் பண்ண வேண்டியது, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல டாப்பரா இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே இந்த எஸ்எஸ்என் காலேஜ்ல ஃப்ரீயா படிக்கலாம். காலேஜ் ஃபீஸ் மட்டும் ஃப்ரீ கிடையாதுங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லா ஃபீஸுமே அவங்களுக்கு ஃப்ரீ தான். என்டையர் ஃப்ரீ கோர்ஸ் இந்த காலேஜ்ல அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது பிரான்ச்சஸ் ஆஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய கோர்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, செலக்டிவான கோர்ஸ் தான். இந்த செலக்டிவான கோர்ஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் எடுக்க போறது கிடையாதுங்க, லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னா சிஎஸ்சி ஃபர்ஸ்ட், அடுத்து இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஐடி, பிஜி ப்ரோக்ராம்ஸ்னு பார்க்கும்போது எம்இ, எம்பிஏ அண்ட் பிஹெச்டி ஆஃபர் பண்றாங்க. அடுத்து கேம்பஸ் காலவாக்கத்துல சென்னையில 250 ஏக்கர்ல ரொம்ப கிரீனிஷான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் இந்த எஸ்எஸ்என் காலேஜ். வைஃபை எனேபிள்டு, ஈகோ ஃப்ரெண்ட்லி வித் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்கு. டி டிபார்ட்மெண்ட்ஸ், ஈச் பிரான்ச் ஹஸ் a dedicated department with experienced faculty, lab, research center எல்லாமே நல்லா இருக்கு. இந்த காலேஜ் எதுக்கு பெஸ்ட்? இந்த காலேஜே பெஸ்டான காலேஜ் தான். ஆனா அந்த பெஸ்டான காலேஜ்ல எந்த கோர்ஸ் பெஸ்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிஎஸ்சியும் இசியும் தான் இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய பெஸ்டான கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ஈல பாத்தீங்கன்னா ஈவென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னென்ன ஈவென்ட்ஸ் நடக்குது? கல்ச்சுரல் ஃபெஸ்ட், செமினார், ஹேக்கத்தான், ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படின்னு எல்லா ஈவென்ட்ஸுமே இருக்கு. அடுத்து ஃபேக்கல்டின்னு பார்க்கும்போது ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, மெனி வித் பிஹெச்டிஸ் அண்ட் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ். விசிட்டிங் ப்ரொஃபசர்ஸ் ஃப்ரம் ஐஐடில இருந்தும் இங்க வந்து விசிட்டிங் ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க. அடுத்து டிகிரிஸ் அண்ட் எக்ஸாம்ஸ் பார்க்கும்போது இது அண்ணா யூனிவர்சிட்டி கரிக்குலமா ஃபாலோ பண்ற செமஸ்டர் சிஸ்டம் தான். இன்டர்னல் அசஸ்மெண்ட், அசைன்மெண்ட், லேப் எக்ஸாம்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கு. அடுத்து ஹாஸ்டல்னு பார்க்கும்போது செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வித் குட் ஃபெசிலிட்டி, வைஃபை, மெஸ், ஸ்போர்ட்ஸ், ஸ்டடி ஹால்ஸ் அண்ட் 24/7 செக்யூரிட்டி எல்லாமே சூப்பர்பா இருக்கு. நீங்க வந்து காலேஜ் வித் ஹாஸ்டல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு 3.5 லட்சம் ரூபாய் வரும். இது வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னோம்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால போறவங்களுக்கு. சார் நான் வந்து கவர்மெண்ட் கோட்டால போறேன், எனக்கு எவ்வளவு ஃபீஸ் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களோட வெப்சைட்லயே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ஒரு 70,000 ரூபாய், அப்ராக்சிமேட்டா 70,000 உங்களுக்கு கம்மியா இருக்கும். சோ ஒரு 3 லட்சம் ரூபாய்னா நீங்க வந்து ஒரு 2,80,000 ரூபாய் கவர்மெண்ட் கோட்டால போறவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இதே மேனேஜ்மெண்ட் கோட்டால போறவங்க 3.5 லட்சம் ரூபாய், ஒரு அப்ராக்சிமேட்டா, அதுவும் எக்ஸாக்டா 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கிடையாது, அப்ராக்சிமேட்டா ஒரு 3 லட்சம் ரூபாய் இருக்கும். இண்டஸ்ட்ரி டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொலாபரேஷன்ஸ் வித் டாப் கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், சிடிஎஸ் அப்படிங்கிற டாப் கம்பெனிஸோட டைப் இருக்கு. இந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள்ல மேக்சிமம் ஒரு 90% மாணவர்கள் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு, அதுவும் டாப் கம்பெனிஸ்க்கு வேலைக்கு போயிடுவாங்க.
ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காலேஜ்ல ஸ்கில்ல டெவலப் பண்ணி அந்த ஸ்கில் மூலயமா நல்ல வேலையும் வாங்கி கொடுக்கறத இந்த காலேஜ் தங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஜாப் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் பேக்கேஜே ஒரு 4 lakhல இருந்து 6 lakh per annum அப்படின்னு பாக்குறோம். ஆனா டாப் பேக்கேஜ்னு பார்க்கும்போது ஒரு 30 lakhs per annum கூகுள், மைக்ரோசாஃப்ட் இது மாதிரியான கம்பெனிஸ்க்கும் SSNல படிச்ச என்ஜினியர்ஸ் போயிருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு per annum அவங்களோட சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 30 LPA அப்படின்னு நம்ம சொல்றோம். 90% ஆஃப் பிளேஸ்மெண்ட் ரேட் இந்த காலேஜ்ல இருக்கு. நாலேஜ் ரிசோர்சர் அப்படிங்கிறது சென்ட்ரல் லைப்ரரி வித் 50,000 புக்ஸ், ஜர்னல்ஸ், டிஜிட்டல் ஆக்சஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. லேப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அட்வான்ஸ்ட் லேப்ஸ் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட், ஸ்பெஷல் R&D அண்ட் இனோவேஷன் லேப்ஸ் ஃபண்டட் பை இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அலுமினை. எம்ல மேனேஜ்மெண்ட் பாக்குறோம். SSN ஓட நிறுவனர் டாக்டர் சிவநாடார், சேர்மன் ஆஃப் HCL டெக்னாலஜி, run by SSN Trust, known for its transparency and merit focus. அடுத்து நோட்டபிள் அலுமினை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய IAS ஆபீசர்ஸ், டெக்னிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவுட்ரீச் ப்ரோக்ராம்ல ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் டாப்பர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மார்க் வாங்கின எந்த ஸ்டூடெண்டானா இருக்கட்டும், அவங்க அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர் கிட்ட இருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரை வாங்கிக்கிட்டு இந்த SSNல சேர்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் வித் உங்க HM கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒரு லெட்டர் ரெண்டுத்தையும் பின் பண்ணி நீங்க வந்து SSN காலேஜ்க்கு அனுப்புங்க. ஏன்னா ஏற்கனவே சீட்ஸ் ரொம்ப வேகமா ஃபில் ஆகிட்டு இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் டாப்பரா வந்த அந்த ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க வந்து இந்த SSN காலேஜ்க்கு அப்ளை பண்ணலாம் ஃபார் ஃப்ரீ எஜுகேஷன். சூப்பர்பான ஒரு சான்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் ஆன் மினி ப்ராஜெக்ட்ஸ், ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. தென் குவாலிட்டி எஜுகேஷன் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் NACோட A++ ரேட்டிங் இந்த காலேஜுக்கு கொடுத்திருக்காங்க. சொல்றோம் NIRF ரேங்கின் படி இது 46வது ரேங்க். ரிசர்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஃபண்டட் ரிசர்ச் ஃப்ரம் DST, DRDO எல்லாத்துலயுமே ரிசர்ச் பண்றாங்க. அண்ட் ரிசர்ச் லேப்ஸ் எதுக்கு இருக்குன்னா AI, ML, LOT, VLSI, ரொபாட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே இங்க வந்து ரிசர்ச்சுக்கான லேப்ஸ் இருக்கு. ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது மெரிட் ஸ்காலர்ஷிப், ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப், பினான்சியல் எய்ட் அப்படின்னு எல்லாமே இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்ல தான் அந்த 25 கவர்மெண்ட் ஸ்கூல் டாப்பர்ஸ் வராங்க. அது இல்லாம ஸ்டேட் டாப்பர்ஸ் 15 மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டால 25 சீட் கொடுக்குறாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ல தான் வருது. சோ 25 டாப்பர்ஸ்க்கு 15 ஸ்டேட் டாப்பர்ஸ், 25 ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில பல இடங்கள்ல இருந்து பஸ் வருது, அதனால பிரச்சனையே கிடையாது. ரொம்ப சேஃபான இடம். யூனிக் ஃபீச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அப்படின்றது நமக்கு தெரியும். ரெண்டாவது பிளெக்சிபிலிட்டி எதுலனா கரிக்குலம்ல, அதாவது ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கரிக்குலம் மாத்தி வச்சு அது மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கொண்டு வரக்கூடிய காலேஜ் தான் இந்த SSN காலேஜ். அடுத்து பார்த்தோம்னா வேல்யூ ஆடட் கோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது AI, ML, டேட்டா சயின்ஸ், பைத்தான், சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றது எல்லாத்துலயுமே உங்களுக்கு பக்கா ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அடுத்து ஒர்க் ஷாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீக்வென்ட் டெக்னிக்கல் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ் உங்களுக்கு வைப்பாங்க. அண்ட் தென் எக்ஸ் ஃபேக்டர், முக்கியமான ஃபேக்டர் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க் இருக்கு, இனோவேஷன் கல்ச்சர் இருக்கு, செரீன் கேம்பஸ், சூப்பர்வான கேம்பஸ். அண்ட் தென் பேலன்ஸ் ஆஃப் அகாடமிக், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கும். யூத் கிளப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா NSS, ரோட்ராக், YRC, மியூசிக் கிளப், டான்ஸ் க்ரூ எல்லா காலேஜ்லயும் இருக்கிற மாதிரி இங்கேயும் எல்லா வகையான கிளப்ஸும் இருக்கு. இப்போ ஜீல பார்க்கும்போது zeal of students, highly motivated, competitive, innovative student community சூப்பர்பா இருக்கு. சோ இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பாக்குறது SSN உடைய முழுமையான தகவல். இதுல ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா, நான் வந்து ஹாஸ்டலா இருக்கிறேன்னா நான் 3 லட்சம் ரூபாய் ஃபீஸ் ஆகும்னு சொன்னேன். இதே நீங்க டே ஸ்காலரா இருந்து படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 lakh rupees ஆகும். ஹாஸ்டலா இருந்தா 3.5 lakhs ஆகும். நீங்க டே ஸ்காலரா இருந்தீங்கன்னா ஒரு 3 lakh rupees ஆகும். இதே கவர்மெண்ட் கோட்டால வந்தீங்கன்னா அகைன் அந்த 70,000 குறைவா இருக்கும். நீங்க ஒரு 2.5 லட்சம் ரூபாய் கிட்ட கட்டுற மாதிரி இருக்கும். சோ இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் அப்படிங்கிறது 1315. இந்த காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருமே இப்பவே நீங்க அப்ளை பண்ணிடுங்க. கட் ஆஃப் வரும்போது வரட்டும், ரேங்க் லிஸ்ட் வரும்போது வரட்டும், பாத்துக்கலாம். கான்பிடென்டா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம வாகிச்சோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.